So hello guys, welcome to Kotlin Technology. So இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்ட் காட்லின் யூஸ் பண்ணி நம்ம ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் டிபி எப்படி க்ரியேட் பண்ணுறது, டேட்டா எப்படி செட் பண்ணுறது அண்ட் செட் பண்ண டேட்டாவை எப்படி கெட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஸோ கைஸ், ரொம்ப நாளாக வந்து வீடியோ வராமல் வந்திருக்கும். பட் இனிமேல் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப் டெவலப்மெண்ட்டில் தான் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஃப்ளட்டர், காட்லின், ஸோ இந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் தான் நம்ம சேனலில் இனிமேல் அதிகமாக வரப்போகுது. ஸோ நீங்கள் ஆப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் தான் வந்து எப்படி க்ரியேட் பண்ணி நம்ம டேட்டா இன்செட் அண்டு டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஒரு லேஅவுட்காக ஒரு டெக்ஸ்ட் வியூ, எடிட் டெக்ஸ்ட்டு அண்ட் பட்டன், ஸோ இந்த மூணுமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டு என்ட்ரு பண்ணுறதுக்காக ஒரு எடிட் டெக்ஸ்ட்டு அண்ட் டெக்ஸ்ட்டு இது மேலே வந்து ஷோ பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட் வியூ இருக்கும். அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டன். ஸோ சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து டேட்டா டிபி ஷேர்டு ப்ரிஃபரன்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம அதிலேருந்து கெட் பண்ணி இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேங்களா? அண்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது மட்டும் பார்ப்போம். அந்த லேஅவுட் வந்து சிம்பிள் தான். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு தடவை கூட பார்த்துக்கோங்க. டெக்ஸ்ட் வியூ அண்ட் எடிட் டெக்ஸ்ட்டு பட்டன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆண்ட்ராய்டு மெயின் ஆக்டிவிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, நான் வந்து பைண்டிங் அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பைண்டிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஆப்பில் அந்த ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேரெக்டாக வந்து பைண்டிங் டாட் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையான அந்த இதில் உள்ள எல்லாத்தையுமே கால் பண்ணிக்கலாம். லைக் நான் உள்ளே போகும்போது நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் இதை நீங்கள் எது பண்ணோம் அப்படின்னா, கிராடில் இதில் போயிட்டு நீங்கள் பைண்டிங் ஃபீச்சர்ஸில் வந்து வியூ பைண்டிங் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றத செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சிங்க் அப்படின்னு சொல்லி வரும். அதை சிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கிராடில் சிங்க் ஆகி நமக்கு வந்து பைண்டிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பைண்டிங் யூஸ் பண்ணியே வந்து எந்த ஒரு ஆப்போட ஐடி லைக் பட்டன் கிளிக்கோ எந்த ஒரு ஈவெண்ட்டையுமே வந்து நம்ம பைண்டிங் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். டைரெக்டாக r.idன்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஷேர்டு ப்ரிஃபரன்ஸுக்கு தேவையான அந்த ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் இதை வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைவேட் லேட் இனிஷியேஷனில் வேர் ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ஷேர்டு ப்ரிஃபரன்ஸோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம். லைக் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து ஃபங்க்ஷனில் ஷேர்டு டிபி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஷேர்டு ப்ரிஃபரன்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம். ஒரு ஷேர்டு ப்ரிஃபரன்ஸில் இந்த ஒரு ஆப்புக்கான ஒரு இன்ஸ்டன்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் ஈக்குவல் டு இதில் கெட் ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இது இந்த ஆப்புக்கான இது. அண்ட் இதில் வந்து நமக்கு தேவையானது என்னென்னா ஒரு அதாவது ஒரு ஷேர்டு ப்ரிஃபரன்ஸோட நேமு அண்ட் அது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான இது. ஓகேவா? ஸோ நேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் வந்து ஒரு நோட் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து
இதோட மோடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணோம். ஸோ மோட்னா லைக் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் டிபி வந்து என்ன மாதிரி இருக்கணும், ப்ரைவேட்டாக இருக்கணுமா இல்லை பப்ளிக்காக இருக்கணுமா அந்த மாதிரியானதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கானது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கான்டெக்ஸ்ட் டாட் மோட் ப்ரைவேட் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இது ப்ரைவேட்னு கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு இந்த லைன் மூலயமா நமக்கு ஒரு நோட் ஆப் அப்படின்ற ஒரு ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் டிபி வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ அவ்வளோதான், இது வந்து ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கானது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த க்ரியேட் பண்ண அந்த டிபிக்குள்ளே டேட்டாவை இன்சர்ட் பண்ணோம் அண்ட் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதுதான் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் வந்து நம்ம ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இது. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் உள்ள வேல்யூஸ் எடுத்து நம்ம அந்த ஷேர்டு ப்ரிஃபரன்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து நம்மளோட இது நெக்ஸ்ட் இது. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நோட் அப்படின்ற வேரியபிளில் என்ன இருக்குன்னா பைண்டிங் டாட் வச்சோன்னே எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா மெயின், எடிட் டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட் வியூ அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து மெயின் ஐடி அண்ட் எடிட் டெக்ஸ்ட்டு, அப்புறம் சப்மிட் பிடிஎன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஐடிஸ் தான். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பைண்டிங்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஐடியை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எடிட் டெக்ஸ்ட்டு டாட் வேல்யூ எடிட் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் டாட் டூ ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ வேல்யூ அப்படின்றது ஃப்ளட்டரில் வருது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்டு டாட் டெக்ஸ்ட்டு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம அந்த வேல்யூவை வந்து கெட் பண்ணியாச்சு. அண்ட் அந்த கெட் பண்ண வேல்யூ வந்து எடிட் டெக்ஸ்ட்லேருந்து கெட் பண்ண வேல்யூவை நம்ம ஷேர்டு ப்ரிஃபரன்ஸில் டிபியில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேர் ஷேர் எடிட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள். ஸோ என்னென்னா இது வந்து எடிட் பண்ணுறதுக்காக நம்ம ஜஸ்ட் இது பண்ணலாம். ஓகேவா? ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் டாட் எடிட். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல டாட் வச்சோன்னா நமக்கு வந்து நிறைய இது இருக்கும். ஸோ இதில் வந்து எடிட் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த நோட் ஆப்புன்ற ஒரு இதை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்காக தான் டாட் எடிட் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ஷேர் எடிட் இருக்கு இல்லையா, ஸோ இதை யூஸ் பண்ணி டாட் புட் அப்படின்னு வச்சோன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிய நினைக்கிறேன் புட் ஸ்ட்ரிங்கு, புட் லாங்கு, புட் இன்ட்டு, புட் ஃப்ளோட்டு, புட் பூலியன், புட் ஸ்ட்ரிங் செட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு இதுவுமே இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த இதை யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் செட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு தான் எடுத்துருக்கோம். ஸோ புட் ஸ்ட்ரிங் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து கீ வேல்யூ கொடுக்கணும் இல்லையா, ஸோ ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ்னாலே கீ வேல்யூ பேரில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நோட் அப்படின்ற ஒரு கீயை வந்து நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் வேல்யூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே மேலே டேக் பண்ண இந்த பைண்டிங் எடிட் டெக்ஸ்ட்டில் இருக்க நோட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து புட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப் இதை வந்து சேவ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து என்னென்னா ஷேர் எடிட் டாட் அப்ளை. ஸோ இந்த அப்ளை மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த புட் பண்ண ஸ்ட்ரிங்கை வந்து அந்த நோட் ஆப்பில் வந்து அப்ளை பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஓகேவா திஸ்ஸு அண்ட் நெக்ஸ்ட்டு நோட் added, next dot show. Okay,
toast length long. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோஸ்ட்டு வந்து நமக்கு செட் ஆனதுக்கப்புறம் டோஸ்ட் மெசேஜ் வரும், நோட் வந்து ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கிராடில் வந்து பில்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே அண்டு இது வந்து ஷோ பண்ணுறதுக்கு ஸ்க்ராப். ஓகே ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நோட் என்டர் நோட் அப்படின்றது வந்துருச்சு. அண்டு சப்மிட் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். ஹலோ ஓகே சாரி, சப்மிட் பண்ண நம்ம இந்த ஆக்ஷன் வந்து கால் பண்ணவே இல்லை கைஸ், சாரி. ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும் இல்லையா, ஸோ அதை கால் பண்ணல. ஓகே ஸோ இப்போ திருப்பி இதை ரன் பண்ணுவோம். ஓகே ஸோ ஹலோ ஓகே அண்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு இது அண்ட் இது இதானதுக்கப்புறம் நமக்கு அந்த வேல்யூ வந்து நம்ம எம்டி பண்ணணும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டோட இதை ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட் டாட் டெக்ஸ்ட் சாரி டைரெக்டாக கொடுத்துருவோம். பைண்டிங் டாட் எடிட் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் டாட் கிளியர். ஓகே ஸோ என்ன ஆகுனா இது வந்து நம்ம சப்மிட் பண்ண உடனே கிளியர் ஆகிரும். ஓகே நோட் ஆடட்னு சொல்லி வருது. ஹலோன்னு கொடுத்தாச்சு. ஓகே ஒவ்வொரு தடவையும் ஆப் இதாகும்போது இதாகிட்டுருக்கு. ஓகே ஸோ இது என்ன இதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிருக்கான்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைண்டிங் டாட் டெக்ஸ்ட் வியூ டாட் டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு அந்த ஷேடு ப்ரிஃபரன்ஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டு அண்ட் இதில் வந்து சேம் அந்த கீ ஓகேவா. ஸோ நோட்டுன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஸோ அந்த கீ அண்ட் நெக்ஸ்ட்டு டிஃபால்ட்டாக நான் வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டூ ஸ்ட்ரிங். ஓகே ஸோ ஓகே ஸோ ஹலோ ஓகே
ஓகே ஓகே ஓகே ஓகே சாரி கைஸ். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இது பைண்டிங் இந்த இதெல்லாமே வந்திருக்கு. பட் என்னென்னா நம்ம பட்டன் கிளிக் ஆன உடனே எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இந்த இதில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றத நான் செட் பண்ண மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ அதனால தான் நமக்கு அந்த இது ஷோ ஆகலை. ஓகே. ஸோ இப்போ என்னென்னா இந்த வேல்யூ இந்த நோட்டு எல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் தூக்கி என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் கிளிக் லிசனரில் போட்டு வரேன். ஓகேவா? பைண்டிங் டாட் சப்மிட் btn டாட் ஆட் ஆன் கிளிக் செட் ஆன் கிளிக் லிசனர். ஸோ இதில் நம்ம உள்ளே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பட்டன் கிளிக் ஆகும்போது நமக்கு இந்த இதாகும். ஓகே. ஓகே. ஸோ நான் ஹலோ அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், ஹலோ அப்படின்றது வந்துருச்சு. அண்ட் இப்போ நான் ஹாய் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா ஹாய் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ நோட் ஆடட் அண்ட் டிஸ்பிளே இருந்துச்சு. ஓகேங்களா? அண்டு வெல்கம் அப்படின்னு போட்டோன்னா ஸோ நமக்கு வெல்கம் அப்படின்ற டிஸ்பிளே ஆகும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு நம்ம வெறும் ஒரே ஒரு கீ மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல புட் ஸ்ட்ரிங் நோட் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம இன்புட்டை மாற்றும் போது என்ன ஆகும்னா டேரெக்டாக நோட் அப்படின்ற கீழே போய் தான் உட்காரும். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு டைமையும் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அந்த வேல்யூ. நீங்கள் இன்கேஸ் நிறைய வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொருக்கும் தனித்தனியாக கீஸ் வேல்யூஸ் வச்சு கொடுக்க வேண்டியதான். ஓகேவா? மேபி நம்ம இதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் மாதிரி பண்ணோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம அந்த ஷேடு ப்ரிஃபரன்ஸில் எப்படி நம்ம ஒரு இதை டிஸ்பிளே பண்ணுறது, டெக்ஸ்ட்டை அதாவது ஒரு டேட்டா இன்செர்ட் பண்ணுறது எப்படி அண்ட் டிஸ்பிளே பண்ணுறது எப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். சேம் இதே இதுதான். பட் இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி தான் மற்ற இதுக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ பை கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ பை கைஸ்.